இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அந்த அயத்தோலாவோட ஆட்சி என்றது ஒரு கொடூரமான ஆட்சி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியபுரம் முதல் வீதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மற்றும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இன்று காலை 9 மணியளவில் காங்கிரசார் அலுவலகத்தை திறக்க வந்தனர். அப்போது அலுவலக வாயில் முன்புறம் 2 இடங்களில் பாட்டில்கள் உடைந்து எரிந்த நிலையில் சிதறி கிடந்தது. யாரோ பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு சென்றது உறுதியானது. அதிகாலையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் யாருக்கும் காயமில்லை. அலுவலக முன்புறம் விழுந்து வெடித்துள்ளதால் பொருட்களுக்கும் சேதமில்லை. ஆனால் ஒரு எம்பியின் அலுவலகத்தினுள் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் காரைக்குடி மக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உடனடியாக போலீசாருக்கு காங்கிரசார் தகவல் கொடுத்தனர். சிவகங்கை மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் விரைந்து சென்று விசாரணை நடத்தினார். கார்த்தி மற்றும் சிதம்பரம் அலுவலகங்களில் கண்காணிப்பு கேமரா எதுவும் இல்லை. அதனால் போலீசார் அருகில் உள்ள கட்டடங்களில் பொருத்தப்பட்ட கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். அப்போது சிதம்பரம் அலுவலகத்தை கவர் செய்யும் விதமாக இன்னொரு கட்டடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. திட்டம் போட்டு யாரோ சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு பெட்ரோல் குண்டு வீசியது உறுதியானது. அதனால் அப்பகுதியில் உள்ள மற்ற சிசிடிவி கேமராக்களை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். சந்தேகத்துக்குரியவர்களிடம் விசாரணை நடக்கிறது. சம்பவ இடத்தில் உடைந்து கிடந்த பாட்டில் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்த வெடிகுண்டு நிபுணர்கள் அது என்ன மாதிரியான குண்டு என ஆய்வு செய்து வருகின்றனர். குண்டுவீச்சு சம்பவத்துக்கு 2 விஷயங்கள் காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. கொல்லப்பட்ட ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா கமேனியின் ஆட்சியை கொடூரமான ஆட்சி என சமீபத்தில் கார்த்தி கருத்து கூறியிருந்தார். அந்த அயத்தோலாவோட ஆட்சி என்றது ஒரு கொடூரமான ஆட்சி. ஈரான்ல இவ்வளவு நாளா நடந்த அந்த அயத்தோலா ஆட்சின்றது அவருடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறித்து, குறிப்பாக பெண்களுக்கு எதிராக, மற்றவர்களுக்கு எதிராக, அவர்களுக்கு எதிர்த்து யார் குரல் கொடுத்தாலும் அவர்களை கைது செய்து மரண தண்டனை கொடுத்து, இன்னும் சிறுவர்களை கூட அவர்களெல்லாம் தூக்கிலிட்டிருக்கிறார். அதனால அந்த ஆட்சிக்கு நான் வக்காலத்து வாங்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. அது எவ்வளவு கொடூரமான ஆட்சியாக இருந்தாலும் அது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா இந்த மாற்றம் இன்னொரு நாட்டோட தலையீட்டினால வருவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. கார்த்தியின் பேச்சு இஸ்லாமியர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக சிவகங்கை முழுவதும் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. கார்த்தி உருவ பொம்மையை எரித்தும் இஸ்லாமியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இப்படிப்பட்ட சூழலில் கார்த்தி எம்பி ஆபீஸில் குண்டு வீசப்பட்டுள்ளதால் தடை செய்யப்பட்ட அமைப்பினர் குண்டு வீசினார்களா என போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்துகின்றனர். இந்த குண்டு வீச்சின் பின்னணியில் இன்னொரு காரணமும் கூறப்படுகிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் கடும் இழுபறி நீடித்தது. இதனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது தாவிகவுடன் சேருமா என்ற பரபரப்பு நிலவியது. பெரும்பாலான காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தாவிகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் கடைசி நேரத்தில் ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார் ப. சிதம்பரம். தாவிகவுடன் கூட்டணி சேர விடாமல் சிதம்பரம் செய்துவிட்டார் என்ற கோபத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதா எனவும் விசாரணை நடக்கிறது. ஒரு எம்பி ஆபீஸிலேயே குண்டு வீசப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு விட்டது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.